திரு பிரியனிடம் கேட்கலாம். திரு பிரியன், இந்த அஜித் பவார் ஃபேக்ஷன் காலையிலேருந்து டிமாண்ட் ரொம்ப ஹார்ட் பார்கெயின் பண்ணுறாங்க. முதல் முறையாக ஒரு பொறுப்பை நிராகரிச்சிருக்கதா தகவல் இருக்குது. தமிழ்நாட்டு ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்தது, பட் இது அஃபிஷியலாக இருக்குது. இது ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது மகாராஷ்டிரா தேர்தலை நோக்கி நகருதா? இது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்லை, மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் அந்த பாஜக கூட்டணி சரியான இடங்கள் பெறலைன்றது அடிப்படையான விஷயம். அங்கே அஜித் பவார் ஆட்சியிலையும் மாநில ஆட்சியிலையும் பங்கு பெற்றிருக்காரு. பட் அவங்க ஒரு இடத்துல தான் பார்லிமெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. பிரபுல் பட்டேல் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். ஸோ அதனால் அவர் இன்னொருத்தர் லோக்சபா மெம்பராக இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறார், எனக்கு அந்த மந்திரி பதவியை கொடுந்தார். இது இவங்க வெளியில் வேறு மாதிரி சொல்கிறாங்களே தவிர உள்ளே எக்ஸாக்டாக என்ன நடக்குன்னு தெரியாது. பிரபுல் பட்டேலுக்கும் அந்த வின் பண்ண அந்த கேண்டிடேட் இருக்கார், அந்த அஜித் பவார் கேண்டிடேட் வின் பண்ணவர், அவருக்கும் இவருக்கும் பதவி யாருக்கு கொடுக்குறதுன்ற பிரச்சனை. ஸோ அது சால்வ் ஆகாத வரையும் இவங்க அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது பாஜகவுக்கும் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் இவங்க மினிஸ்ட்ரிக்குள்ளே போக முடியாது அப்படி இருக்காங்க. ஸ்டேட் மினிஸ்டர் தான் கொடுக்குறதா இப்படி சொல்கிறார். ஆக்சுவலாக அதுக்கான சான்ஸும் இருக்கலாம். ஒரு மெம்பர் தான் வச்சு இந்த டிசன் வாய்ஸ் வெறும் கேபினெட் மட்டும் எதிரொலிக்குதா அல்லது மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்றாங்களா அப்படின்றது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. திரு ராஜகோபால்கிட்ட முக்கியமான கேள்வி கேட்கணும். இதுவரைக்கும் மக்களவை தேர்தல் முடிவுகளில் 296 அப்படின்றது பாஜக நம்பராக இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது 234. 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வெறும் 60 தான். இது பார்லிமெண்ட் ஃபங்க்ஷனில் எப்படி எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? எல்லா ஸ்டாண்டிங் கமிட்டி தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படின்ற எல்லா பொருட்களையும் எப்படி இது ஓவராலாக அது எதிரொலிக்கும்? இல்லை, பெருமளவில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஏன்னா அந்த மெஜாரிட்டி உங்களுக்கு அப்சல்யூட்டாக இருக்கிற வரைக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் அரசாங்கத்தை அசைக்க முடியாது. 273க்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு எப்பொழுது வாக்கெடுப்பு நடந்தாலும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஓட்ஸ் இந்த நம்பர் ஆஃப் எம்பிஸ் பேக்கிங் யூ 273 விட மேலே இருக்கும். அப்படின்னா யாரும் அரசாங்கத்தை பெருமளவுக்கு ஒன்றும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அரசாங்கத்தில் மட்டும் இல்லை, அந்த பார்லிமெண்ட்டுடைய ப்ரொசீஜர்ஸில் ப்ராக்டிசஸில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அவங்க எழுப்ப முடியும், விவாதங்களை அவங்க மேலும் கொஞ்சம் விரிவடைய செய்ய முடியும். அதாவது விவாதங்கள் இல்லாமல் சட்டங்களை பாஸ் பண்ண முடியாத அந்த சூழ்நிலை ஏற்படுத்த முடியும். அப்படிலாம் செய்யலாமே தவிர எந்த ஒரு நிர்வாக மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. நிர்வாக மாற்றம் என்பதை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கு எம்பிஸோட பேக்கிங் தேவை. இல்லைன்னா அரசாங்கத்தில் குழப்பம் இருக்கணும். அரசாங்கத்தில் குழப்பம்ன்ற பொழுது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள், இல்லைன்னா பல்வேறு தலைவர்கள் ஒன்றும் அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் அவங்க கருத்து ஒற்றுமை இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் தான் நாம் நிர்வாகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் ஆப்போசிஷன் கொஞ்சம் நல்ல அது ஒரு வலிமையாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆனால் அது எந்த அளவுக்கு இந்த வலிமை அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனில் எதிரொலிக்குமா? ஒரு டிபேட் டிஸ்கஷனில் ஆளுங்கட்சிக்கு அவுட் ஆஃப் 10 ஹவர்ஸில் 6 மணி நேரம் ஆளுங்கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எதிர்கட்சிக்கு 4 மணி நேரம் அந்த ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்கல்ல, ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன், இது அப்படியே எடுத்துக்கலாமா? அது அதாவது எப்போவுமே ஆப்போசிஷன் இதில் முக்கியமான ஒரு தகுதி வகிப்பவர் ஸ்பீக்கர். இரண்டாவது உங்களுக்கு அதாவது சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ வர வர நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அந்த பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைகளெல்லாம் இப்போ மாற்றப்பட்டு வருகின்றன. முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த கன்வென்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற அந்த ஒரு திடமான ஒரு உணர்வு இப்போ இல்லை. ஆகவே எப்படியோ சட்டத்தை முடித்து நம்ம அதை அமலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்பாடுகள் இருக்கின்றன. இது நம்ம ஒரு கட்சியை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாலும் அதே ஒரு நிலவரம் தான். அதாவது எப்படியாவது அந்த சட்டத்தை நம்ம அமலுக்கு கொண்டு வந்துடணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க. ஒரு விவாதத்தின் அடிப்படையில் தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுடைய கருத்துக்களை நாம் அறிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் அந்த சட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்ற அந்த முன்பு இருந்த அந்த வழிமுறைகள் எல்லாம் இப்பொழுது பின்பற்றப்படுவது. மரபு அப்படின்றது கட்டாயம் இல்லைன்றதுனால அது பின்பற்ற ஓரளவுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அதெல்லாம் மரபுகள்னு தான் வச்சுருக்காங்களே தவிர அதை நம்ம ஒரு கைட்லைன்ஸுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அது நிச்சயமாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. இப்போ ஒரு சட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா அதை ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பணுமா வேண்டாமா? இது முடிவெடுக்கிறது யார்? ஸ்பீக்கர் தான் முடிவெடுக்கணும். அவர் இல்லை இது தேவையில்லை அப்படின்னு சொன்னாருனாக்க ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது, இது மணி பில்லா இல்லையா அப்படின்னு சொல்லி அது முடிவெடுக்கிறது யார்? ஸ்பீக்கர் தான் முடிவெடுக்கும். அது மணி பில் தான் அப்படின்னு ஸ்பீக்கர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது.
இதில் வந்து வாக்கெடுப்பு இப்படி தான் எடுக்கணும், நீங்கள் வந்து குரல் வாக்கெடுப்பு போதும் அப்படின்னு முடிவு எடுத்தாருன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு டிவிஷன் ஓட்டுக்கு கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில தேவைகள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஓட் பை டிவிஷன் நீங்கள் கொண்டு வரலாம், ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கு சில அந்த தேவைகளெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணணும். அதாவது ஜனநாயக வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு நிலவரத்திலிருந்து இப்பொழுது நாம் எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றால், சட்டங்களை நாம் முடிவுக்கு அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த கன்வென்ஷனை மீறதுனால தான் இப்போ விவசாய சட்டம் மாதிரியான டிஸ்கஷனே எல்லாம் பாஸ் பண்ணப்பட்ட சட்டத்தை இப்போ கவர்மெண்ட் மீண்டும் வாபஸ் பெற வேண்டிய நிர்பந்தம் உண்டாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இது வந்து இப்போ எதிர்க்கட்சி பலமாக இருந்தால் ரீஸ்டோர் செய்யப்படுமா அப்படின்றதான் கேள்வி. அப்படி சொல்ல முடியாது. அதாவது இப்போது வேளாண்மை சட்டங்கள் எடுத்தீங்கன்னா அதில் விவாதம் நடைபெற்றிருந்தாலும் அதே சட்டங்கள் அமலுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். அதனால் விவாதம் நடைபெறாத காரணத்தால் தான் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் உருவானது என்று நாம் சொல்ல முடியாது. ஏனால் அப்படிப்பட்ட சட்டம் உருவாக்குவதற்கான நிர்வாக தேவைகளை அறிந்து அரசாங்கம் அப்படி ஒரு முடிவு எடுத்தது. அரசாங்கம் எடுக்கிற முடிவை அதை வந்து அமலுக்கு கொண்டு வருவது தான் சட்டம். அதனால் இதில் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் சட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சரி, வேகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எப்போ இருக்காதுன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் வேகத்திலையும் மாற்றம் இருக்காது. முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சரி, குழப்பம் இல்லாமல் விவாதம் நடைபெற வேண்டும் என்றால் இருவரும் சுமூகமாக அங்கே செயல்பட வேண்டும். திரு ஸ்ரீராம், தமிழ்நாட்டுக்கு எல் முருகன் அமைச்சர் ஆறார், இணையமைச்சர் ஆறார் அப்படின்றது உறுதியான ஒரு தகவல். அண்ணாமலை அமைச்சர் ஆக மாட்டார் அப்படின்றது அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கார். நான் மத்திய அமைச்சர் ஆவலை அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக யாருக்காவது அமைச்சராக வாய்ப்பு இருக்கா, அல்லது அண்ணாமலை தவிர்ப்பதற்கு பின்பு ஏதாவது பெரிய அரசியல் இருக்கு? இல்லை, நிச்சயமாக இந்த கேபினெட் இஸ் மோரலஸ் ஃபைனலைஸ்ட். அதனால் இனிமேல் புது நேம் தமிழ்நாட்டிலேருந்து வருமானது டவுட்டு. இது திருப்பி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அன்னெல்லாம் யார் பண்ணுறாங்கன்றது தெரியாது. எனக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும் திரு அண்ணாமலை அவர்கள் இங்கிருந்து அவர்களை டெல்லிக்கு எடுத்து செல்ல மாட்டார்கள் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். ஏன்னா இப்போ தான் தமிழ்நாட்டில் ஒரு ட்ராக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரை இங்கிருந்து எடுத்து செல்வது என்பதை அவர்கள் அந்த மாதிரி சிந்தித்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எந்த அரசியலும் இல்லைங்க. அவங்கவுங்க அவங்களுடைய ரோல்ஸை ப்ராப்பராக தான் பண்ணுறாங்க. அரசியல் நடக்கலையோ. நீங்கள் வந்து வேளாண் சட்டத்தை பற்றி சொன்னீங்க. கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மை இருந்தால் கூட ஆப்போசிஷனை கேட்டு தான் பில் பாஸ் பண்ணுன்றது இல்லை. அப்புறம் என்னத்துக்கு எலெக்ஷன்? மெஜாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட், அது த ஆர்டர் ஆஃப் த டே, த கவர்மெண்ட் ஆன் த டே என்ன டிசைட் பண்ணுதோ அந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்க. அது ஒன்றும் ஜனநாயக விரோதம் இல்லைங்க. இல்ல பாஸ் பண்றது மெஜாரிட்டி இருக்கிறது ஆப்போசிஷன். அது எல்லாமே பார்லிமெண்டரி டெமோக்ரசி. நான் என்ன சொல்ல வரேன், அப்ப என்டிஏ அலையன்ஸ்ல இருந்த சிரோன்மணி அகாலிதளம் அந்த விவசாயிகள் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க. லெட் மீ கம்ப்ளீட். அது இருக்கலாம், அது அவங்களுடைய ஒப்பீனியன். ஆனால் அந்த அரசாங்கம் பெரும்பான்மையான அரசாங்கம் இருந்தால் நாட்டுக்கு எது அவங்களுக்கு அவங்க பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினச்சா அதை பண்ணலாம். என் தமிழ்நாட்டில் லேபர் லா பற்றி இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று போட்டாங்களே, என் கூட்டணி கட்சிகளை கேட்டு போட்டாங்களா என்ன? அவங்களா தன்னிச்சையை எடுத்துகிட்டு வரலையா? இங்கே அந்த லேபர் 11 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்கணுன்றத அங்கே எங்கே போச்சு ஜனநாயகம்? அதுக்கப்புறம் 2 நாளில் அதை திருப்பி வாபஸ் வாங்கலையா? அதுதாங்க சர்வாதிகாரம். பாஜக பண்ணது சர்வாதிகாரம் இல்லை. அங்கே இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இந்த ஃபார்முலாஸை பற்றி பேசாத கட்சிகள் இல்லை. இதே காங்கிரஸ் உட்கார்ந்து திரு கபில் சிபலாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அஜய் மாக்கனா இருக்கட்டும், ஜெயராம் ரமேஷாக இருக்கட்டும், எல்லாரும் ஒருத்தரும் இந்த ஃபார்முலாஸ் என்ன இந்த அரசாங்கம் எடுத்துன்னு வந்ததோ அதை வேண்டும்னு பேசினவங்க எல்லாரும். நீங்க சொன்ன தமிழ்நாட்டில் எடுத்துன்னு வந்த லேபர் லா, நீங்க சொன்ன 11 மணி நேரம் 12 மணி நேரம் சட்டத்தை அதுதான் சர்வாதிகாரம். மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அதை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்றத நீங்க மறுக்கிறீங்களா இல்ல ஏற்கிறீங்களா? மக்களா? உங்க கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி உடனே மக்கள் இல்ல, கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சோம் நீங்க வாங்குனீங்க. அப்ப நீங்க அதே கூட்டணி கட்சி எதிர்ப்பு தெரிவிச்ச பின்னாடி முடியாது அப்படினு சொல்லிட்டு சிரோன்மணி அகாலிதளம் வெளியேறினாங்க. சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க அத நினைவு வச்சுன்னு சொன்னவங்க ஏன் இதையும் நீங்க நினைவு வச்சுன்னு சொல்ல மாட்டீங்க? ரெண்டு பேரும் தான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடு ஊடகங்களும் சரி, சட்டமன்றத்தை பத்தி பேசுறோமா இல்ல நாடாளுமன்றத்தை பத்தி பேசுறோமா நம்ம நினைவுபடுத்தும் போது தான் அது நினைவுக்கு வருது. அதுக்கு முன்னாடி வெறும் பிஜேபி இது மட்டும் தான் நினைவுக்கு வருது. இல்ல நீங்க தமிழ்நாடு லாவையும் பத்தி பேசினீங்கன்னா நீங்க வந்து கரெக்டாக சொல்றீங்க. நான் ஏத்துக்கிறேன். இல்ல நடந்தது உண்மை, நடந்தது உண்மை. லேபர் லாவை மறந்துட்டு லேபர் ஃபார்ம் லாவை மட்டும் லேபர் லா நடந்தது உண்மை, தவறு என்று என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு ஓபனா சொல்றேன். சமூக வலைத்தளங்களில் எதிர்ப்பு வந்தது, அரசு வாபஸ் வாங்குனது இல்லன்னு சொல்லல. சிரோன்மணி அகாலிதளம் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே மத்திய பாஜக அரசு வாபஸ் வாங்கலன்னு சொல்றேன். நான் என்னுடைய பதில் வந்தா என்ன, அது வாங்குனா அதுவும் அரசாங்கத்தோட முடிவு தான்.
இல்லை அப்புறம் மோடியே அதை உணர்ந்து வேளாண் அவரே வாபஸ் எத்தனை நாட்கள் கழித்து ஒரு எதற்கு வருஷம் கழிச்சு வாங்கிட்டார், அவரே உணர்ந்துட்டார், லேட்டாக உணர்ந்தார், அவ்வளோதான் விஷயம் வேற இல்லை. மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க பாயிண்ட். பட் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கவர்மெண்ட் வந்து நரேந்திர மோடிக்கு இது ஒரு புது அனுபவம். கூட்டணி கவர்மெண்ட்டை நடத்துறதில்ல. அவர் வாஜ்பாயாக இருக்க போகிறாரா, நரேந்திர மோடியாவே தொடர போகிறாரான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஸோ அவர் வாஜ்பாயாக தொடர்ந்தார்னா எல்லாரையும் கன்சல்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுப்பார், காம்ப்ரமைஸாக போவார், எல்லாம் பண்ணிவிடுவார். ஆனால் அவரை பொறுத்த மட்டும் என்னென்னா, இந்த ஒரு பில்லையோ எதையோ ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இங்கே எதிர்க்கட்சிகள் முக்கியம் இல்லை, கூட்டணி கட்சிகள் முக்கியம். அந்த கூட்டணி கட்சிகள் நீங்கள் எவ்வளோ தூரம் கலந்து ஆலோசி, எதிர்க்கட்சிகள் நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு திட்டமோ ஒரு கொள்கையோ இல்லை ஒரு பில்லோ ஏதோ ஒன்று அது மக்களுக்கு விரோதமாக இருந்தால் மக்கள் உங்களை தேர்தலில் பார்த்துப்பாங்க. பட் ஆனால் உங்கள் கூட்டணி கட்சி அதிகாரத்தில் பங்கு போகிற கூட்டணி கட்சி அவங்க அதிருப்தியாக இருந்தால் அகாலிதள் எப்படி வெளில வந்தாங்களோ அதுமாதிரி வெளில வருவாங்க. அதனால் நரேந்திர மோடி கவலைப்பட வேண்டியது எதிர்க்கட்சியை பற்றி கிடையாது. நீங்கள் எந்த சட்டம் வேணால் கொண்டு வாங்க, உங்கள் கூட்டணி கட்சியை உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியுதா, அதுதான் எங்க பாயிண்ட். அதை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சா நீங்க என்ன டிஃபரன்ஸ்? அன்னைக்கு திமுக சார் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சியுடைய ஆதரவு இல்லைனாலும் திமுக தனி பெரும்பான்மை தான், ஆனால் அதை கன்சிடர் பண்ணி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு பிஜேபிக்கு என்ன மாதிரியான அதை கன்சிடர் பண்ணணும்னு கட்டாயம் இருக்கா இல்லையா? அன்னைக்கு இருந்துக்கு இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்க. இப்போ வாஜ்பாய் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் போனார். இதுவரையும் உங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பற்றி இதுவரையும் பேசலை. ஒரு நாளைக்கு அதை பேசுவாங்களே தெரியாது, வரும். அந்த மாதிரி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் ஒரு பாஜகவுடைய எக்ஸ்க்ளூசிவான சில கொள்கைகள் இருக்கு இல்லையா, பொது சிவில் சட்டமோ இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் போனீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரபிள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் சில விஷயங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லையோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்லையோ உங்கள் அஜெண்டா படி சில விஷயங்கள் நீங்கள் கொண்டு வருவீங்க. அதெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து கூட்டணி கட்சிகள் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. அதனால் இது முக்கியமான விஷயம் எதிர்க்கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணுறது இல்லை, கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணுறது. அதனால தான் இந்த பேர்டன் இருக்குது, இந்த லயபிலிட்டி இருக்கு இல்லையா, பாஜகவுக்கு இருக்கிற இந்த லயபிலிட்டி அவங்க கொள்கைக்கும் இந்த கூட்டணி கட்சிகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட இது இருக்கு இல்லையா, அந்த லயபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து எவ்வளவு நாள் இவங்க கேரி பண்ணுவாங்கன்றது நரேந்திர மோடியோட ஆளுமையை பொறுத்த விஷயம். அது ஆக்சுவலாக ஒரே ஒரு சின்ன கருத்து தான். அதாவது இதில் திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவரிடம் வந்து சுமாராக ஒரு 150 140 எம்பிஸ் தான் இருந்தாங்க. 182 இடங்கள் இல்லை 140 82 இருந்தால் கூட, அதாவது மெஜாரிட்டியில் 298 என்டிஏல இருந்தது. அப்போ 298லேருந்து நீங்கள் 180 170ன்னு எடுத்தால் கூட ஒரு 100 எம்பிஸ் வந்து மற்ற பார்ட்டிஸ் அலைஸை கூட்டணி அந்த கட்சிகளோடு சேர்ந்தவங்க இருந்தாங்க. ஆகவே அவர்களை நம்பி தான் அவர் நிர்வாகம் நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. இப்பொழுது எப்படின்னா ஒரு 30-35 தான் உங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பல கட்சிகளில் வந்து ஒரு உறுப்பினர் இல்லை 2 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கின்றன. அதிலெல்லாம் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லான்றது வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா ஒரு உறுப்பினர் இருக்கும்போது இல்லை 2 உறுப்பினர்கள் இருக்கும்போது அப்படியே அவங்க வந்தாங்கன்னா அதுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா கிடையாது. அதனால் என்னுடைய கணிப்பில் வந்து இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இட் வில் எக்ஸ்பேண்ட் த ஸ்பியர் ஆஃப் டிஸ்கஷன்ஸ், இட் வில் எக்ஸ்பேண்ட் த ஸ்பியர் ஆஃப் கன்சல்டேஷன் வித் தி அலைஸ், டிஸ்கஷன்ஸ் வித் தி ஆப்போசிஷன். இதெல்லாம் இன் பார்லிமெண்ட் இதெல்லாம் நடக்குமே தவிர கூட்டணி கட்சிகளில் மாறுதலே இருக்காது. கூட்டணி கட்சியுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கணும், பேசணும், ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறும். விவாதம் நடைபெறும். முக்கியமான கருத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.